திருநென்றியூர் என்கிற கஷேத்திரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி வழிபாடு ஆற்றுகிறார்கள். அதில் 2 பதிகம் அந்த கஷேத்திரத்தில் இருக்குது. ஒரு பதிகம் திருவும் அண்மையும், அதை பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடியது அற்றவனார் அடியார் தமக்கு என்று சொல்லக்கூடிய பதிகம். நட்ராகம் என்கின்ற பண்ணல் அமைந்திருக்கிறது. நட்டராகம்ங்கிற பண்ணல் அமைந்திருக்கிறது. அற்றவனார் அடியார் தமக்கு ஆயிழை பங்கினராம் பற்றவனார் எம் பராபரர் என்று பலர் விரும்பும். கொற்றவனார் உருகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் செற்றவனார் கீடம் ஆவது நம் தீரு நின்றையூரே. சேரும் புகழ் தொண்டர் செய்கையராதீரு நின்றையூரில் சீரும் சீவகதியாய் இருந்தானை தீரு உரைத்த ஒரு தமிழ் 10 மல்லார் வினை போய் பாரும் விசும்பும் கொழப்பர மன்னடி கூடுவரே. அற்றவனார் அடியார் தமக்கு நர். அற்றம், அற்றம் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். அற்றவனார் அடியாருக்கு அடியார் தமக்கு ஆயிழை பங்கினார். அடியார்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறவன், உறுதுணையாக இருக்கிறான். ஆயிழைன்னு அம்பாள், அது அன்மொழி தொகை. ஆயிழைன்னு நல்ல அணிகலன்களை அணிந்தவள்னு தான் அர்த்தம். நேரத்தில் அம்பாளை குறிக்குது. பங்கினராம் பற்றவனாப் எம் பராபரர், எல்லாருக்கும் பற்றாக இருக்கிறார் சுவாமி. ஒரு பராபரர்னா மேலார்க்கும் மேலானவர் என்று பலர் விரும்பும். கொற்றவனார் தலைவர் குறுகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் செற்றவனார்க்கு இடமாவது திருநின்றியூர் என்றார். கொற்றவனார் குறுகாத தலைவர். கொற்றவன்னா அரசன் அர்த்தம், அது தலைவர் அர்த்தம். குறுகாதவர்னா அடையாதவர்கள் அர்த்தம். குறுகினார்னா போய் அடைந்ததுன்னு அர்த்தம். அமன் சமயம் குறுகினார்னார், போய் அடைந்தாருங்கிறத இரட்டர மொழிதல்ல. அமன் சமயத்துக்கு போனதுனால குறைஞ்சு போட்டார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அதில் குறுகினார்னு அமன் சமயத்துக்கு போனார்னு அர்த்தம் இருக்கு. சுந்தர அப்பர் சுவாமி கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார்னு இருக்கும். ஏகார சாமி சொல்வார். அமன் சமயத்துக்கு போனார்னு அர்த்தம். அமன் சமயத்துக்கு போனதுனால குறுகிட்டார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதில் கொற்றவனார் குறுகாதவர் ஊர் நெடு வெஞ்சரத்தால் செற்றவனார்க்கு இடமாவது நம் திரு நின்றியூரே என்று. வெஞ்சரம்னா அம்பு, கொடுமையான அம்பு. இந்த அம்பினாலே புறங்களை செற்றவர். இடமாவது நம் திரு நின்றியூரேனார். வாசத்தினார் மலர் கொன்றை உள்ளார்னர். வாசத்தினார்னா வாசமா இருக்கிறவர்னு அர்த்தம். ரெண்டாவது மலர் கொன்றை உள்ளார்னா கொன்றை பூவில் இருக்காருன்னு அர்த்தம். கொன்றையான் அப்படின்னு பாதத்திறம்பாடி சீதத்திறம்பாடி சூழ்கொன்றை தாறுபாடி பாதத்திறம்பாடின்னு பாடுறாரு இல்லையா. கொன்றை தாறுபாடினார். அப்போ கொன்றை தாரையே பாடுறாங்க. கொன்றை தாரே சுவாமி தான். கொன்றைக்கு பிரணவ புஷ்பம்னு பேரு. கொன்றைக்கு பேர் என்ன? பிரணவ புஷ்பம். அது ஓங்கார வடிவமாக இருக்கும். அந்த புஷ்பம் ஓங்காரம்னாலே சுவாமி தான். அதனால அவருக்கு கொன்றைங்கிறது சுவாமியே குறிக்குது. கொன்றை உள்ளார் வடிவார்ந்த திருநீரு பூசத்தினார்னார். பூசத்தினார்னா பூசியிருக்காருன்னு அர்த்தம். புகழின் நகர் போற்றும் எம் புண்ணியத்தார்னார். புகழி நகர்ல உள்ள போற்றக்கூடிய தலைவர்னு அர்த்தம். புகழி நகர்னா சீர்காழி. புகழி நகர் போற்றும் எம் புண்ணியத்தார் நேசத்தினால் என்னை ஆளும் கொண்டார். அவர் என்னை ஆள் கொண்டார். அவர் அன்பினாலே என்னை ஆட்கொண்டார்னு சொல்றார். நேசத்தினால் என்னை ஆளும் கொண்டார். நெடு மாகடல் சூழ் தேசத்தினார்க்கு இடமாவது திரு நின்றியூரே என்று. இந்த உலகத்தாலே சூழப்பட்ட, கடலாலே சூழப்பட்ட உலகத்தில் உள்ள தேசத்தை தலைவனாக உடையவன். தேசம் தொழப்படுவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொன் சோதின்னு பாடுறாங்க அப்பதான். தேசம் பரவப்படுவாய் நீயேன்னு இல்லையா. தேசனே தேனார் அமுதேன்னு பாடுறார் இல்லையா. தேசன் இந்த நாட்டை உடையவன், தென்னாடு உடையவன், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி வைத்தான் இதெல்லாம் பாடுகிறார் இல்லையா. தேசத்தை உடையவன் தேசன். தேசத்தினாருக்கு இடமாவது நம் நின்றியூரே என்று பாடுகிறார். அங்கையில் மூவிலை வேலர் அமரர் அடிபரவ சங்கையை நீக்க அருளி தடங்கடல் லஞ்சம் உண்டார். மங்கையோர் பாகமகிழ்ந்த இடம் வளம் மல்குபுணல் செங்கையல் பாயும் வயல் ஒளியும் திருநின்றியூரேன்னு பாடுகிறார். அங்கையில் மூவிலை இலை வேளார்னா, மூவிலை வேல்னா என்னது? திரிசூலம். 3 இலை எப்படி இருக்கு இல்லையா, அதுதான் இலை. அந்த குத்துற பகுதி இருக்க அதுக்கு இலைன்னு சொல்லுவாங்க. ஊரில் கூட மம்முட்டியை இலைன்னு சொல்லுவாங்க. மம்முட்டி இலாம்பாங்க. மண் வெட்டுறாங்க இல்லையா, அந்த கருவியை மம்முட்டி காம்பு வெட்டுற பகுதியை இலாம்பாங்க. மம்முட்டி இலாம்பாங்க. அது
இலை என்கின்ற பயன்பாடு இன்னும் மக்கள், வேல் இலைனா வேலில் குத்துறாம இருக்க பகுதி, திரிசூலம்னா திரிசூலத்துல 3 இருக்குல்ல, அது இலை. முவிலை வேலர் அமரர் அடிவரவ சங்கையை நீங்க அருளியினர். சங்கைனா குற்றம் இல்லையா, சங்கைனா குற்றம். சங்கையை நீங்க அருளி தடங்கடல் நஞ்சம் உண்டார். அவர்களுக்காக என்ன பண்ணார், குற்றத்தை நீக்கி ஆழகால விஷயத்தை அமுது செய்தார். மங்கை ஒரு பாகர், அம்பால ஒரு பாகத்தில் வைத்திருக்கிறார். மகிழ்ந்த இடம் வளமல்கு புனல், அவர் இருக்கக்கூடிய இடம் என்னது, வளமல்கு புனல், நல்ல புனல் சூழ்ந்து இருக்கக்கூடிய செங்காயல் பாய் வயல், மீன்கள் துள்ளி குதிக்கக்கூடிய. இப்போ நீங்க திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா சுத்தோட சுத்த வயல் தான். வயல் பொழியும் திரு நின்றியூரே என்று சொல்கிறார். ஆறுகந்தார் அங்கம் நால்மறையார் எங்கும் ஆகி அடல் ஏறுகந்தார். ஆறுகந்தார்னா கங்கையை சிரசில் வச்சிருக்கார். நாள் மறையார்னா வேதத்தை ஓதுகிறார். ஆகி அடலேறு உகந்தார், ரிஷபத்தில் ஏறி வருகிறார். இசை 7 உகந்தார். 7 இசை என்னது, இசை கத்துக்கிறவங்களாம் இருக்கீங்களே, சாரி கேம பார்த்தனே கேட்டா சொல்லுவீங்களா? தமிழ்ல என்ன அதுக்கு, தமிழ்ல சாரி கேம பாத நீச ஸ்வரங்கள் 7 இல்லையா? 7 ஸ்வரத்துக்கு தமிழ்ல என்ன? சுத்தம். சாரி, இது சாரினா என்ன, சாரினா சக்ஷமம், ரீனா ரிஷபம், அதானே? ச ரீ, அப்புறம் சரி கேன காந்தாரமா, கேன காந்தாரம், சரி கேம பான பான என்ன பானா பாஞ்சாலமா, பஞ்சமம், பஞ்சமம் தான் பஞ்சமம். ப சரி கேம பத நீ நிஷாதம் இல்லையா? சாரி கேம பத நீ சக்ஷமம். திருப்பம் மியூசிக்ல 7 இசைனா என்னன்னு கேட்கிறேன். 7 இசைனா என்ன? 7 இசைக்கு தமிழ்ல என்ன அம்மையார் சொல்றாங்க? துத்தம் கைக்கிளை வளரி தாளம் குழையிலை ஓசைப்பன் கெழுமப்பாடி சச்சரி கொக்கரை பாடுறாங்க இல்லையா? துத்தம் கைக்கிளை விளரி தாரம், இது எல்லாமே சாரி கேம பாத நீச, அதுக்குரிய தமிழ் சொற்கள். அதான் 7 இசை. 7 இசை இசைப்பயனாயினர். துத்தம் கைக்கிளை விளரி தாளம் ஓசை உழை உழையிலை ஓசை பண், இது 7 நமக்கு சாரி கேம பத நீ 7 ஸ்வரத்துக்குள்ள தமிழ் சொற்கள். அதுல சச்சமம் நிஷாதம் காந்தாரம் பஞ்சமம் சொல்கிறார்கள் இல்லையா? அது ஈக்குவலான தமிழ் சொற்கள் இதுதான். அவங்க கர்நாடக இசை, கர்நாடக இசைன்னா என்ன, கர்நாடகாவில் உண்டானதா? கர்நாடகம்னாலே பழசுன்னு அர்த்தம், பழைய இசைன்னு அர்த்தம். அவங்க வடமொழி கலப்பு அதிகமாகி இப்போ கர்நாடக இசையா பின்பற்றுகிறார்களே தவிர்த்து உள்ளபடியே அது என்னது, தமிழ் இசை தான் அது. அதனால எந்த பாட்டு? அதான் பார்த்துட்டு இருக்கோம். 6 உகந்தார் அங்கம் 4 மறையார் எங்கும் ஆகி 7 உகந்தார் 7 இசை 7 உகந்தார். 7 இசை உகந்தார்னா 7 இசை பாடார். முடி கங்கை தன்னை வேறு உகந்தார் விரிநூல் உகந்தார். கங்கையை உகந்தார்னா கங்கையை ரிஷபத்தில் 6 உகந்தார் அங்கம் 4 மறையார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம், வழின்னு அர்த்தம், வேத வழியை உகந்தார்னு அர்த்தமாகுது. கீழே திரும்பவும் கங்கை சொல்லப்பட்டதுனால முதல்ல சொல்லப்பட்ட 6 கங்கைன்னு சொல்லக்கூடாது, அது வழின்னு வச்சுக்கொண்டேதான். கங்கை தன்னை வேறு உகந்தார், கங்கையும் குடிச்சிருக்கார். விரிநூல் உகந்தார் பரி சாந்தமாக தான் நீர் உகந்தார். பூசக்கூடிய சாந்தம் என்ன, அவர் போட்டக்கூடிய பூச்சி என்ன, திருநீர். நம்ம சந்தனம் பூசி கொள்கிறோம் இல்லையா? அது மேலே அவர் என்ன பூசிக்கிறார் சாமி, திருநீர் தான் அவருக்கு சந்தனம். சந்தனத்துக்கு மேலே அவர் பூசிக்கொள்ளக்கூடிய சந்தனம் என்னது, திருநீர். திருவிழிகால் பூசும் சாந்தம் நீர் என கொல்லும் புராணார்க்கு ஆகும் பணிகள் ஆசில் அறமாவது அறியவுமா உமக்கு என்று தண்டீடுகள் புராணத்தில் பார்க்கிறோம். அதனால பூசும் சாந்தம் நீரென கொல்லும் பிரான் என்று சொல்வார். திருநீரையே சந்தனமாக பூசிக்கொள்வது. வஞ்சங்கொண்டார் மனம் சேரகில்லார் நறுனை தயிர்பால் அஞ்சு கொண்டு ஆடிய வேட்கையினார்னர். யாருக்கு மனசுல வஞ்சம் இருக்கோ அவர்களிடத்தை சேர மாட்டார் சுவாமி. கரவாடும் மன்னஞ்சருக்கு அரியானை நாப்பரசாமி பாடுறாங்க. நறு நெய், நறுனா வாசனைன்னு அர்த்தம், நறுமணம் சொல்றோம் இல்லையா, புதியன்னு அர்த்தம். நறுனா நறுமுகையே நறுமுகையே பாடுறாங்க இல்லையா, அப்படின்னு அர்த்தம். புதுசா புத்திருக்க பூன்னு அர்த்தம்.
முகைனா என்ன? பூ. முகைனா பூ. நறுனா புதிய, புதிய நெய், புதிய தயிர், புதிய பால் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டது. நறுநெய், நறுதயிர், நறுவால். அஞ்சும் கொண்டு ஆடிய. இதுல என்ன மிச்சம் மிஸ்ஸிங்க? நெய், தயிர், பால் எல்லாம் போட்டாச்சு. மிச்சம் என்ன பாக்கி இருக்கிறது? கோமயம், கோசலம், அது ரெண்டும் மிஸ்ஸிங். இதுல தேன்லாம் ஒன்றும் கிடையாது. இதுலதான் ஆமா. அதுலதான் ஆனைந்துன்னா கோசலம், கோமயம், நெய், தயிர், பால். ஐந்துதான். விகிதம் மாறும். ஒரு ஒரு கட்ட விரலை சாணத்துல நீங்க விட்டீங்கன்னா இதுல அரை கட்ட விரல் எவ்வளவு முழுவதோ அந்த அளவுக்கு சாணம் எடுத்துக்கணும். அதுல 2 பங்கு சிறுநீர், அதுல 4 பங்கு அதை விட 4 பங்கு, அதை விட அதிகம் 1 பங்கு கூட நெய், அதுக்கு 4 பங்கு தயிர், அதுக்கு 4 பங்கு பால். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி பார்த்தாலும் பால் தான் அதிகமா இருக்கும். அதை மிஸ் பண்ணா தெரியாது. அதுதான் சுவாமி விரும்புகிறார். அதுதான் பஞ்சகவ்யம்னு பேரு. பஞ்சகவ்யம் கூட்டுவதற்குன்னு விதி இருக்குது. அதை மண்டலம் விட்டு சாமியுடைய பஞ்சபிரம்ம சடங்காதி மந்திரங்களால அந்த மண்டலங்களை அர்ச்சித்து அதுல பாத்திரங்கள் 5 பாத்திரங்களை வைத்து சுத்த ஜலம் ஒரு இதுல சுத்தோதகம்னு பேர். அதுல தர்ப்பையை இட்டு வைக்கணும். உதகம்னா நீர், சுத்தோதகம் அப்படின்னா சுத்தமான நீரையும் வைத்து தர்ப்பையை இட்டு வைத்து அந்த மந்திரங்களாலே அதை புரோக்ஷணம் பண்ணி அபிமந்திரம் செய்து அர்ச்சனை செய்து சோபதீப நைவேத்தியம் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு முறைப்படி சேர்க்கணும். சாணத்தை கோமயத்தை தயிர்லையும் நெய்யிலையும், நெய்யை தயிர்லையும், தயிரை பால்லையும் கலந்து அதை கொண்டு போய் சுத்தோதகத்துல சேர்க்கணும் தர்ப்பையில. அதை திரும்ப அதுக்கு பஞ்சகவியத்துக்கு பூஜை பண்ணணும். சிவபெருமானாவே பாவித்து பூஜை பண்ணணும். அதுக்கு பிறகு அதை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை நான் உட்கொள்ள வேண்டும். நம்ம பூசையில் தடை ஏற்படுது, நம்ம வீட்டில் ஏதாச்சும் பெரிய காரியம் நடந்தது அப்படிலாம் இருக்கும்பொழுது பஞ்சகவியத்தினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை உட்கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு அதை தீட்டு தீரும். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கே தீட்சை பண்ணும் பொழுது பஞ்சகவியம் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் தீட்சை கொடுக்கும்போது வரிசையில் நிற்க வச்சிருப்பாங்க படத்துல. அப்போ எல்லாரும் கையில் என்ன கொடுப்பாங்க, பிடிச்சிட்டு அதை புளிக்குது, சரி என்னமோ போ சாமி தேய்ச்சி விட்டு பேச. அது என்னன்னா பஞ்சகவியம் தான். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றம் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக. பஞ்சம் கொண்டார் மனம் சேரகில்லார் நறுனை தயிர் பால் அஞ்சும் கொண்டு ஆடிய வெட்கையினார் அதிகை பதியே தஞ்சம் கொண்டார்னார். அங்கேயே தஞ்சமா இருக்காருன்னு அர்த்தம். தஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பாக சென்று அடைவதுன்னு அர்த்தம். ஆனா சாமி சொல்றாரு அதை, அதிகை பதியே தஞ்சம் கொண்டார் தமக்கு என்றும் இருக்கை சரணடைந்தார் நெஞ்சம் கொண்டாருக்கு இடமாவது நம் திரு நென்றியுரேன்னு அவருடைய திருவடியை யார் அடைகிறார்களோ அவர் நெஞ்சத்தை இருக்கையாக கொண்டவர் என்று அர்த்தம். பெருமானுடைய திருவடி யார் அடைகிறார்களோ அவருடைய நெஞ்சத்தை தன்னுடைய கோயிலாக கொள்ளுவார் என்று அற்புதமான குறிப்பிடுகிறார். அக வழிபாடை பற்றி பேசுகிறார். அர்த்தவர் அடு ஆடரவும் அரைமேல் உரிவை போர்த்தவர் ஆணையின் தோல் உடல் வெம்புலால் கையகல பார்த்தவர் இன்னுயிர் பார்வடைத்தான் சிரமஞ்சில் ஒன்றை சேர்த்தவர்க்கு உரையும் கிடமாம் திருநின்றியூரே. ஆர்த்தவர் ஆடரவம்னர். ஆடரவம்னா அப்படி பாம்பு அப்படி ஆடுதல்ல, அதான் ஆடரவம். அந்த பாம்பை இடுப்புல கட்டியிருக்கார். அரைமேல் புலி ஏறுரிவை. ஏறுரிவைன்னு என்ன? அப்பதான் உரிச்சிருக்காருன்னு அர்த்தம். உரிச்சு யாரா தாத்தா காலத்துல உரிச்சு வச்சது நம்ம வீட்டுல எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல. என் தாத்தா பெரிய வேட்டைக்காரர் தான், அதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களா, காஞ்சி போனதெல்லாம். அப்படி கிடையாது. அப்பதான் புளியை உரிச்சு சுட சுட சாத்திருக்காரு. ஈரமா ரத்தம் சொட்டுது அதுல இருந்து. அதான் ஈர் உரிவைன்னு அர்த்தம். பொறுத்தவர் ஆணையின் தோல் மேல போத்திருக்கிறது ஆனத்தோல். உடல் வெம் புலால் கையகல, கையில புலால் கையகல பார்த்தவர் இன்னுயிர் பார்வடைத்தான் சிரமஞ்சில் ஒன்றை சேர்த்தவர். கையில வைத்திருக்கிறது என்னது? மண்டவோடு. வச்சிருக்கிறது பூரா அனாசாரமான பொருள்கள் தான் இல்லையா? பாம்பை கட்டியிருக்காரு, புலி தோலை உரிச்சு சாத்திருக்காரு, யானை தோலை உரிச்சு போத்திருக்காரு. 2 நாள் கழிச்சு கிட்ட போக முடியாது இல்லையா? கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 நாள் கழிச்சா கிட்ட போக முடியுமா? இப்போ சாமியை கும்பிட முடியுமா போய்கிட்ட? அவர் பட்டிருக்கக்கூடியது எல்லாமே என்னது? திருவுருள் வடிவம். சாங்காங்க உபாங்கம் எல்லாமே அருள் வடிவம். உண்மையான புளியை உரிச்சு அப்படியே போத்திருக்காரா? அது பார்க்கறது இப்படி தோணும், ஆனா அது திருவுருள். அவர் எடுத்து சேர்ந்த மாதத்துல என்ன ஆயிடும்? திருவுருள் மயமாக விளங்கி தோன்றும். அதான் பார்த்தவர் இன்னுயிர் பார்ப்படைத்தான் சிரமஞ்சில் ஒன்றை சேர்த்தவர். 5 சிரமுடைய பொய்ச்சிரம் பிரம்மனுக்கு இருந்தது. அந்த சிரத்துல ஒன்றை கிள்ளி எடுத்துட்டார். அது பிரம்மகபாலமா கையில இருக்கு. உரையும் இடமாம் திருநின்றி உரை 8 உகந்தார் திசை 7 உகந்தார் எழுத்தாரும் அன்பர் 8 உகந்தார் பலர் பூசி இச்சிக்கும் தலையிடையர் விட்டனா
தலையிடையார் வழி சென்று அகந்தோறும் திரிந்த செல்வர். இது நம்ம தெரிஞ்சதுதான். கையில தலையை வைத்துக் கொண்டு வலிக்கு போறது. மலையுடையால் ஒரு பாகம் வைத்தார், அம்பாலை ஒரு பாகத்தில் வச்சிருக்கார். கல் துதைந்த நன்னீர் அலையுடையார் அப்படின்னார். கல் துதைந்த நன்னீர்னா கல்லுல இருந்து வரக்கூடிய, மலையிலிருந்து வரக்கூடியதாகிய கங்கை நீர், அதை வைத்திருக்காருன்னு அர்த்தம். சடை எட்டும் சுழல. அந்த இடத்துல பாருங்க 8 சடைங்கிறார் பாருங்க சாமி. முக்கியமான குறிப்பு. அப்பர் சாமியிட்ட கேட்டா 9 பாரு. 9 போலும் அவர் கோல குழற்சடையினர். இங்க 8 சடைங்கிறார் பாருங்க. சடை 8ன்னு 8 திசைக்கும் 8 திசைன்னு அர்த்தம். 8 சடைன்னு அர்த்தம். சுழல அருநடம் செய் நிலையுடையார் உரையும் இடம் திருநென்றியூரேன்னு. சுழன்று ஆடும்போது சடை என்ன பண்ணுது? சுழன்று ஆடுகிறது. 8 உகந்தார் திசை, 7 உகந்தார் எழுத்து, 6 அன்பர் 8 உகந்தார். 8 உகந்தார் திசை, திசை 8 தானே. 7 உகந்தார் எழுத்து. என்ன எழுத்து? 7 உகந்தார். சாரி காமா பதனிசா அதுதான் வருது, வேற ஒண்ணு எழுத்துல 7 வரது கணக்கு இல்லை. சப்தஸ்வரங்களும் 7 சவுண்ட் வச்சுட்டோமா. எழுத்து. 6 அன்பர் 8 உகந்தார் வளர்ப்புவிசை. 6ம்னா 6 அன்பர். என்ன 6? அவருடைய காமகுரோத உணர்ச்சிகள் எல்லாம் ஆர்ந்து அமைதி அடைந்த இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அன்பர் 8 உகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர். அப்படிப்பட்ட அன்பர்களாலே பூஜை பண்ணக்கூடிய பூக்களை விரும்பக்கூடியவர். பட்டுகும் பாரிடை காலனை. பட்டு உகும் பார்னா செத்து போகக்கூடிய எல்லா உயிர்களும் பட்டு வீழக்கூடிய, மரம் பட்டு போச்சுன்னு அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்படி உயிர்களை எல்லாம் பட்டு போக வைக்கக்கூடிய காலன். பாய்ந்து பழியிறந்து ஊன். அவனை பாய்ந்துனா அவனை கொன்னார். பழியிறந்து ஊன் சிட்டுகந்தாருக்கு இடம் நம் திருநின்றியூர். சிட்டுனா உயர்வுன்னு அர்த்தம், சிட்டர்னா உயர்ந்தவர் அர்த்தம். சிட்டுகந்தாருக்கு இடம் நம் திருநின்றியூர் என்று காட்டுகிறார். காலமும் ஞாயிறும் ஆகி நின்றார். காலமாகவும் இருக்கார், ஞாயிறு சூரியனா இருக்கார். சூரியனோட செலவு வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? காலத்தை தீர்மானிக்கிறோம். இல்லைன்னா தெரியாது நமக்கு. சூரியனே ஓடவே இல்லை நினைச்சுப்போம். இல்லை சூரியன் நின்றுட்டே இருக்காரு. இப்போ வாட்ச் வச்சிருக்கோம், அது வேற இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். ஒருவேளை வாட்ச்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியன் அப்படியே இருக்காரு, நேரம் ஆனது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ நார்வேலாம் போனீங்கன்னா சூரியன் எப்போது இருந்துகிட்டே தான் இருப்பார். 6 மாதம் சூரியன் இருக்கும், 6 மாதம் சூரியன் இருக்காது. இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறார்கள். துருவ பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 6 மாதமும் சூரியன் இருந்து கொண்டே இருப்பார். அப்போ காலமும் ஞாயிறும் ஆகி நின்றார். கடல் பேணவல்லாருக்கு சீலமும் செய்கையும் கண்டு உகப்பார். யார் திருவடி அடைந்தார்களோ அவர்களுடைய சீலமும் செய்கையும் கண்டு உகப்பாராம். நம்முடைய ஒழுக்கத்தை சாமி பார்ப்பாருன்னு சொல்றாரு பாருங்க. சீலம்னா ஒழுக்கம். நம்ம எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்கின்றோம் வாழ்க்கையில அப்படிங்கிறத, ஒழுக்கம்னா தப்பு தண்டா செய்யாம இருக்கிறது, அதை சாமி இங்க சொல்லுகிறார். செய்கையில் கண்டு உகப்பார், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார் அவர். அடி போற்று செய்ப்ப மாலுடன் ஆண்முகன் இந்திரன் மந்திரத்தால் வணங்க நீல நஞ்சு உண்டவர் கிடமும் திருநன்றி உரை என்று சொல்கிறார். அவர்களெல்லாம் மந்திரத்தால் வணங்குறாங்க. என்ன மந்திரத்தால? என்ன மந்திரம்? பஞ்சாட்சரம் தான் இல்லையா? வெரி குட். வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் சுடுபொடியாடிய மேனியர் வானில் என்று மேயார் விடை உகந்து ஏறிய வித்தகர் பெர்ந்தவர்க்கு சேயார் அடியார்க்கு அடியவர் திருநின்றியூரே என்று சொல்கிறார். வாயார் மனத்தால் நினைக்கும் அவருக்கு, வாயால மனத்தால, வாயின் மனமொழிமை, வாயார் மனத்தால் நினைக்கும் அவருக்கு அருந்தவத்தில் தூயார், அவர்களுக்கு தூய வரத்தை கொடுக்கிறார் தவத்தை உடையவர்களுக்கு. சுடுபொடியை ஆடிய மேனியர், அது தெரியும், திருநீர் அணிந்திருக்கிறார். வானில் என்றும் மேயார், எப்பொழுதும் மேல இருக்கிறவர்னு அர்த்தம். வானில் என்றும் மேயார்னா விடை உகந்து ஏறிய வித்தகர், பேர்ந்தவருக்கு சேயர், யார் அவரை விட்டு வெளில போனாங்களோ அவருக்கு தூரமானவர் அர்த்தம். பேர்ந்தவரா நகர்ந்து போனவர் அர்த்தம். அடியாருக்கு அணியவர், அடியவர்களுக்கு அணியவை போல இருக்கிறவர். ஊர் திருநின்றியூரே சேரும் புகழ் சொன்னர் செய்கையரா திருநின்றியூரில். புகழ் பொருந்தி அடியவர்களுடைய செய்கைனா என்ன? அடியார் என்ன செய்வாங்க? சிவ வழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க, உழவாரம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த செய்கைகள் எப்பொழுதும் அராதன தீர்ந்து போகாதன்னு அர்த்தம். சேரும் புகழ் தொண்டர் செய்கை அரா திருநின்றியூரில் சீரும் சிவகதியாய் இருந்தானேனர். சிவகதினா முத்தி, சிவகதினாலே முத்தின்னு பேருங்க. அதனாலதான் சமணருடைய முத்திக்கு பேர் என்னது? சிவகதின்னு பேரு. சமணர் தன்னுடைய முத்தி எப்படி சொல்றாங்க? சிவகதி சொல்லிக்கிறேன், சிவகதி அடைந்தானே சொல்லிப்பாங்க. சிவகதினா என்ன? முக்தின்னு அர்த்தம். சேரும் சிவகதியாய் இருந்தானேங்கிறார். சிவனே சிவகதியா இருப்பார். சிவனை சென்று அடைவதுதான் சிவகதி. சிவகதியா இருந்தானே திரு நாவல் ஆரூரன் உரைத்த ஒரு தமிழ் 10 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய அவர் சொன்ன 10
வல்லார் வினை போய் பாரும் விசும்பும் தொழ பரமனடி கூடுவர் என்று உலகத்தில் உள்ள எல்லாரும் தொழும்படியாக பரமனருடைய அடியாய் சென்று அடைவார்கள் என்று சொல்கிறார். சரிதானே?